இதெல்லாம் மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நிலையிலே ஒரு அமைச்சர் இப்படி பேசியதற்கு பிறகு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போகிறார் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஒரு அமைச்சர் மற்றவர்களை புண்படுகின்ற அளவுக்கு, அதுவும் குறிப்பாக பெண்களை செய்கின்ற ஒவ்வொரு செயலும் தொடர்ந்து இதே நிலையில் நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது போன்ற செயல்பாடுகளை கண்டிக்கின்ற வகையிலே தான் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு பிறகு என்ன முடிவுகள் மேற்கொள்ள வேண்டும்? ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நம்முடைய பகுதியில் இருக்கிற மக்களுக்காக நலன் கருதி புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்ற போது அதற்காக 4 கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்காக அரசு அன்றைக்கு நிதியை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது புத்தக வழியிலே நமக்கு வந்திருக்கிறது. அதேபோல 4 வழிச்சாலை கோபியிலிருந்து தாராபுரம் செல்லும் சாலை 4 வழிச்சாலையாக அதேபோல சுற்றுலா மையமாக கொடிவேரியை மாற்றுவதற்கு நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதேபோல பண்ணாரியம்மன் கோயிலில் இருக்கின்ற 22 சுற்றுப்புறங்களில் இருக்கிற வனத்துறை இடங்கள் தர வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள் இங்கே குறிப்பிட்ட காலத்தில் அந்த அம்மன் திருவிழாவிலே கலந்து கொள்கிற போது அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று இப்போது அமைச்சர் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற பாலை காட்சி பண்ணாரியம்மனில் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அதை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக 3 இடங்களிலே ஒன்று பண்ணாரியம்மன் என்பதை நான் நேரத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஆகிய ஒவ்வொரு பணிகளையும் நாங்கள் மக்களுடைய பணிகளாக அதேபோல அந்தியூரை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு பார்க்கின்ற நேரத்தில் இரவு நேரங்களிலே பேருந்துகள் வாகனங்களை இயக்கப்படாது என்று தடை செய்யப்பட்ட இயக்கமாக வனவனங்கள் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த தடையை அகற்றி தொடர்ந்து 24 மணி நேரம் வாகனங்கள் செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலை தலைவாக சுட்டிக்காட்டப்பட்டது. ஒவ்வொரு பணிகளும் நாங்கள் கூர்ந்து கவனித்து இந்த பணிகளை சீரோடு சிறப்போடு சட்டமன்றத்தை முறையெடுத்து வருகிறோம் என்பதை சார், இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணம் வரலன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருந்தாங்க. இப்போ அது மத்திய அரசு வந்து கொஞ்சம் உங்கள் கூட்டணியில் பாஜக தொடர்பாக பேசுவீங்களா நீங்கள்? 100 நாள் வேலை என்பது எப்போதும் இது கொண்டுதான் 2 மாதங்கள் 3 மாதங்கள் வரவில்லை என்ற மக்களுடைய ஆதங்கம் இருக்கிறது. இது போன்ற நிலைகள் ஏற்படுகிற போது அன்றைய ஆட்சி காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த 3 மாதத்திற்கான தொகையை அரசே வழங்கி அதற்கு பிறகு மத்திய அரசு வழங்கின நிதியை அரசு நிதியை சேர்க்கப்பட்டிருக்கிறது என்ற வரலாறும் இருக்கிறது. அதை இவர்கள் பின்தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இல்லை, இதுக்காக பாஜக பேசுவீங்களா நீங்கள்? மத்திய அரசு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.